வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. போன வீடியோவில் நான் எப்படி என்னோட காரை ஏன் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு எவ்வளோக்கு விற்றீங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். என்னோட காரை நான் விற்கணும், அதாவது என்னோட பழைய காரான ரெனால்ட் குவிட்டை விற்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த கார் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, Cars24, ஸ்பின்னி, ட்ரூ வேல்யூ, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் என்னோட காரோட ஆக்சுவல் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிட்டேன். அவங்க எல்லாரும் பொதுவாக சொன்ன ஒரு ப்ரைஸ் வந்து உங்கள் காரை 2,40,000 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் புது கார் விசாரிக்க போன இடத்துல உங்கள் காரை நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிறோம், அதிகபட்சம் 2,25,000 வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னனால என்னோட பழைய காரை நான் வந்து 2,25,000 விற்றுட்டேன். நான் வந்து எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்ததில் இது வந்து பெட்டர் ப்ரைஸாக தெரிஞ்சுது. சரி, நமக்கும் அலைச்சல் மிச்சம் அப்படின்றனால என்னோட பழைய காரை ஷோரூம்லேயே எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கேஷ் ஆஃபர், போனஸ் இது எல்லாமே வாங்கிட்டு நான் வந்து என்னோட புது காரை எடுத்துக்கிட்டேன். அலைச்சலும் மிச்சம், செலவுக்கு செலவும் ஆச்சு. அடுத்த வீடியோவில் என்னோட புது காரை நான் எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கினேன், அதுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைச்சது, அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்றத பற்றி பேசுவோம். நன்றி.